கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பியிருந்தார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 23 ஆண்டுகள் மிக விசேடமான வாழ்க்கை. 40 வயதிலிருந்து 63 வயது வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 3000 முஅ்ஜிஸாத்துகள் நடந்திருக்கின்றது. முஅ்ஜிஸாத் என்றால் மற்றவர்களை இயலாமலாக்குவது, மனித புத்திக்கே படாததுதான் முஅ்ஜிஸா என்பது. நுபுவத்துக்கு முன்னால் நடந்தவைகளுக்கு இர்ஹாசாத் என்று சொல்லப்படும். ஒரு ஆள் போய் நின்று வழியை காட்டுங்க, அடுத்த தடமாறுறாங்க, அங்கே அவரை சொல்லும். நுபுவத்துக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு சொல்வது இர்ஹாசாத், நுபுவத்துக்கு பின்னால் உள்ளவைகளுக்கு பெயர் முஅ்ஜிஸாத். உதாரணமா கராமத், அவுலியாக்கள் எவ்வாறு கராமத் காட்டுவார்களோ, அவுலியாக்களுடைய கைகளில் கராமத் வழியாகும், பாவிகளுடைய கைகளில் இஹானத் வழியாகும். சில பாவிகளும் மக்களால் செய்ய முடியாததை செய்வார்கள், அது இஸ்தித்ராஜ். அல்லாஹ் சில பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஅ்ஜிஸாத்துகள் 3000 முஅ்ஜிஸாத்துகள் இருக்கிறது. என்ன முஅ்ஜிஸாத் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணிக்குள்ள கையை வைப்பார்கள், நபி அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியிலிருந்து ஊற்று தண்ணி வரும். கொஞ்சம் ரொட்டியும் கொஞ்சம் சாப்பாடும் கந்தக்குடைய யுத்தத்தில் 1000 பேர் சாப்பிடுவார்கள், ஒன்றுமே குறையாது. 1000 பேர் சாப்பிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கல்லுகள் சலாம் சொல்லும். இது முஅ்ஜிஸாத்துகள். இந்த முஅ்ஜிஸாத்துகளில் ஆகப்பெரிய முஅ்ஜிஸாத்து தான் சகோதரர்களே, அதிகமான உலமாக்களால் சொல்லப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்த மிஅராஜ், இஸ்ரா வல் மிஅராஜ். நாங்க சின்ன வயதிலிருந்தே மிஅராஜ் தினம் என்று பேசுறது. ஏனென்றால் 3000 முஅ்ஜிஸாத்துகளில் ஆக உயர்ந்த ஒரு முஅ்ஜிஸாத் தான் இந்த மிஅராஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு படித்து தருவதற்காக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உலகத்திலிருந்து வானத்துக்கு எடுத்தார். முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்